இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் உள்ள சிவிக்ஸில் யூனிட் 2 பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? யூனிட் 2 பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸ், ரூரல் அண்ட் அர்பன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்த்துருப்போம், ஸ்டேட் வைஸாக பார்த்துருப்போம், கண்ட்ரி வைஸாக பார்த்துருப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் லோக்கல் பாடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு 3-4 கேள்வியாவது வந்துடும். ஸோ ரொம்ப கான்சியஸாக படிங்க. ஆல்ரெடி நம்ம 6th அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் முடிச்சாச்சு. தேர்ட் டேர்மை கிட்டத்தட்ட முடிக்கிற கண்டிஷனில் இருக்கும். ஓகே, இது முடிச்சாச்சுன்னா 6th ஓவர், அடுத்த 7th. அவ்வளோ. ஸோ இந்த அல்ட்ரா கான்சியஸ் சம்மரிங்கிறது எதுக்குன்னா ரீகால்கான நான் எடுத்திருக்குது. ஏன் கொடுத்துருக்கேன்னா படிக்க வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் லோக்கல் பாடி அப்படிங்கிறது என்னன்னா கிராஸ் ரூட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் டு மீட் பீப்புள்ஸ் நீட் இன் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ். ஸோ லோக்கல் பாடி தான் ஒரு என்ன சொல்றது, கிராஸ் ரூட் செல்ஃப் கவர்மெண்ட், ஒரு அடிப்படை வேர் மாதிரி என்டையர் கவர்மெண்ட்டுக்கே. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா பீப்புளோட தேவை, ரூரல் அண்ட் அர்பன் தேவையை பூர்த்தி பண்றது. ஓகேவா? ஸோ ரூரல் லோக்கல் பாடிஸ் அப்படின்னா அதுல என்னெல்லாம் வருதுன்னா வில்லேஜ் பஞ்சாயத், பஞ்சாயத் யூனியன், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். ஸோ இவ்வளவு கேள்விப்பட்டிருப்பீங்க லோக்கல் பாடி. அந்த லோக்கல் பாடி எப்படி பிரிக்கிறாங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து பிரிக்கிறாங்க, பஞ்சாயத்து யூனியன் பிரிக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து பிரிக்கிறாங்க. அர்பன் லோக்கல் பாடிஸை 3 விதமா பிரிக்கிறாங்க. என்னன்னா சிட்டி முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ இங்க பஞ்சாயத்துன்னு வருது, இங்கேயும் பஞ்சாயத்துன்னு வருது, இங்கேயும் பஞ்சாயத்து வருது, இங்க ஒரு பஞ்சாயத்து வருது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை தனியா படிங்க, இதை தனியா படிங்க. ஸோ இங்க டவுன்னு வந்துருச்சு, அப்ப டவுன்னாலே அது அர்பன் தான் அப்படின்னு ஆச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கிராம சபா, ஒன்லி பெர்மனன்ட் யூனிட் ஆஃப் பஞ்சாயத் ராஜ், கோர் ஆஃப் வில்லேஜ் டெமோக்ரஸி. இந்த கிராம சபா அப்படிங்கிறது நடக்கும், நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, யார் வேணாலும் போய் கலந்துக்கலாம். இதுதான் பஞ்சாயத்து பெர்மனன்ட் யூனிட். இதை வந்து பெருசா என்ன சொல்றது அழிக்கவே முடியாது. இதுதான் கோர் ஆஃப் வில்லேஜ் டெமோக்ரஸி. ஸோ இங்க உனக்கு வில்லேஜ்ல சுதந்திரம் இருக்குங்கிறதுக்கு உறுதிப்படுத்தப்படுறதா அந்த கோர். ஓகேவா? அடுத்த பஞ்சாயத் ராஜ் ஆக்ட் 24 ஏப்ரல் 1992 plus reservations now 50% for women in Tamil Panchayat strengthen local democracy. பஞ்சாயத் ராஜ் ஆக்ட் படி 24 ஏப்ரல் 1992. ஓகே, ஏதாவது ஷார்ட்கட் பண்ண அவசியம். 24 ஏப்ரல் 1992 என்னன்னா ரிசர்வேஷன் 50% உமன் தமிழ் பஞ்சாயத்துல பார்ட்டிசிபேட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் கொண்டாடப்பட்டிருக்கு. இது என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்காங்க லோக்கல் டெமோக்ரஸி. ஓகேவா? அடுத்த லோக்கல் பாடிஸ் பவர், இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா ஆப்ளிகேட்டரி பிளஸ் டிஸ்கிரிஷனரி டாக்ஸேஷன் ரெவென்யூ எலெக்ஷன் ஃபார் 5 years அண்டர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இந்த வார்டு மெம்பருக்குலாம் எலெக்ஷன் நடக்கும், இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் ஒரு சின்ன லோக்கல் பாடி எலெக்ஷன் தான், அதான் இங்கே மறந்துடக்கூடாது. ஸோ இவங்களுடைய ஃபங்க்ஷன்லாம் என்னன்னா அந்த ஃபண்டு ஒதுக்குறாங்க இல்லையா, அதை கரெக்டாக பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் டாக்ஸை கரெக்டாக கலெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்கும், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கீழே இதுக்கான எலெக்ஷன் நடக்கும். ஓகேவா? அடுத்து இப்போதான் லெசனுக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த லெசன் படிக்கிறதுனால கிடைக்க போகிற நமக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்னன்னா மீனிங் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ். ஸோ மீனிங் தெரிஞ்சுக்கலாம், அதோட அமைப்பு எப்படி இருக்கு, அதோட செயல்பாடு எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். கிராம சபாவுடைய ஸ்ட்ரக்சர், பர்போஸ், மீட்டிங் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். உமன் பார்ட்டிசிபேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம், ரிசர்வேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம், லோக்கல் பாடி எலெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது 5 கேள்வி முக்கியமான கேள்வி. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடியை பார்க்க போகிறோம். அர்பன் லோக்கல் பாடி கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து, இதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். அர்பனுங்கிறது டவுன். ஸோ சிட்டி முனிசிபல் கார்பரேஷன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிட்டி முனிசிபல் கார்பரேஷனுடைய ஃபேக்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள். ஆவடி டிக்ளேர்ட் அஸ் கார்பரேஷன் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். ஆவடி வந்து என்னது சிட்டி முனிசிபல் கார்பரேஷனா டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேவா? அடுத்த கிரைட்டீரியன் ஃபார் டிக்ளேரிங் ஏ முனிசிபாலிட்டி எஸ் எ கார்பரேஷன், அதாவது ஒரு சர்டன் ரூல் இருக்கணும்ல, அது எப்படி டக்குன்னு ஒரு முனிசிபல் கார்பரேஷன்னா பெருசு. ஓகேவா? முனிசிபல் கார்பரேஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு வரையறை வச்சிருக்காங்க. என்னன்னா பாப்புலேஷன் அபவ் 10 lakh இருக்கும், 10 lakhக்கு மேல இருக்கணும் மக்கள் தொகை. அங்க ஹை ரெவென்யூவும் ஜென்ரேட் ஆகணும், டாக்ஸ், வாழ்வாதாரம், அங்க இருக்க சோர்சஸ் எல்லாமே அதிகமாகவும் இருக்கும். நம்பர் ஆஃப் கார்பரேஷன் மொத்தமா தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா 21. ஓகேவா? 21. அந்த 21 என்னென்னு பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ நான் சொல்ற எல்லாமே கார்பரேஷன். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், நாகர்கோவில், ஓசூர், ஆவடி, காஞ்சிபுரம், கரூர், கடலூர், சிவகாசி, தாம்பரம்,
கும்பகோணம். ஸோ 21 இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் வரும், ஆனால் அதெல்லாம் கார்பரேஷனுக்குள்ளே வரல. ஸோ அப்போ இதை கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக படிச்சாகும். ஸோ மேப் டிஸ்கிரிப்ஷனில் புக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேப் ஆஃப் தமிழ்நாடு இது மேஜர் கார்பரேஷன் சீஸாக மார்க் பண்ணியிருக்காங்க. அதே தான் சென்னையிலேருந்து ஆரம்பிச்சு ஓகேவா, சென்னை, தாம்பரம், மாவடி, காஞ்சிபுரம், வேலூர், ஹோசூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், கும்பகோணம், சேலம், ஈரோடு, திருப்பூர், சிவகாசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், கோயம்புத்தூர். ஓகேவா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டிங் என்னன்னா சென்னை கார்பரேஷன் எப்போ ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா 1688 ஓல்டஸ்ட் லோக்கல் பாடி இன் இந்தியா. அதை மாதிரி சென்னை கார்பரேஷன். ஆவடி மேபி கடைசியாக அவங்க கார்பரேஷனாக மாற்றிக்கலாம், தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லோக்கல் பாடிஸ், கான்ஸ்டியூஷனல் டிசைன் அதை பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் நீட்ஸ் இருக்குது. வில்லேஜுக்கும் சிட்டிஸ்க்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தேவைகள் இருக்கிறது இல்லை. ஸோ கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் டிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் டு ஃபுல்ஃபில் தி நீட்ஸ். ஸோ தெளிவான ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே தேவை. ஸோ அர்பன் லோக்கல் பாடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடிஸ் அர்பன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சொல்லலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன், அடுத்த முனிசிபாலிட்டி, அடுத்த டவுன் பஞ்சாயத்துன்னு பிரிச்சிருக்காங்க. ரூரல் லோக்கல் பாடியை ரூரல் செல்ஃப் கவர்மெண்ட் சொல்லலாம். வில்லேஜ் பஞ்சாயத், பஞ்சாயத்து யூனியன், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துன்னு பிரிச்சிருக்காங்க. டுகெதர் இது ரெண்டும் சேர்ந்ததான் லோக்கல் பாடிஸ். ஓகேவா. அடுத்த முனிசிபாலிட்டினா என்னன்னு பார்த்தலாம். முனிசிபாலிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஃபைன் என்னன்னா ஏரியா வித் பாப்புலேஷன் மோர் தென் 1 lakh, மோர் தென் 10 lakh முனிசிபல் கார்பரேஷன், மோர் தென் 1 lakh முனிசிபாலிட்டி. ஹை ரெவன்யூ கண்டிப்பா இருக்கணும். இமிடியட்லி பிலோ த லெவல் ஆஃப் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன். ஓகேங்களா. இப்போ புரியுதா. இமிடியட்லி பிலோனா சிட்டி முனிசிபல் கார்பரேஷனுக்கு கீழே அடுத்த லெவல்ல இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி எங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கன்னா வலஜாபாத் முனிசிபாலிட்டி, ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி தமிழ்நாடு. ஓகேவா. ஸோ அந்த முனிசிபாலிட்டி பேரு வலஜாபாத். எங்க இருக்குன்னு புக்ல கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்த டவுன் பஞ்சாயத்து, பாப்புலேஷன் ஆஃப் 10,000 பீப்புள். ஃபர்ஸ்ட் 10 லட்சம், அடுத்த 1 லட்சம், அடுத்த 10,000. இதுதான் டவுன் பஞ்சாயத்து. இமீடியட் லெவல் பிட்வீன் ஏ வில்லேஜ் அண்ட் சிட்டி. இந்த டவுன்னும் வருது, ஆனா பஞ்சாயத்துன்னு வருது. அப்போ இது ரெண்டும் அர்பன் பாதி ரூரல் பாதிங்கிற மாதிரி, வில்லேஜ் பாதி சிட்டி பாதி, ரெண்டுக்கும் நடுவில் இருக்க அமைப்பு. ஓகேவா. இது வில்லேஜ்லையும் சேர்க்க முடியாது, சிட்டிலையும் சேர்க்க முடியாது. ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வாஸ் த ஃபர்ஸ்ட் மேட் இன் இந்தியா டு இன்ட்ரோடியூஸ் த டவுன் பஞ்சாயத்து. சூப்பர். தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இப்போ அடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், அர்பன் லோக்கல் பாடியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்லாம் இருப்பாருங்க. சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் பற்றி பார்த்தலாம். ஹெட்டட் பை ஏ கமிஷனர். கமிஷனர் இஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். எப்போவுமே முனிசிபல் கார்பரேஷன் ஐஏஎஸ் தான். ஓகேனா ஹை சிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆர் டெப்யூட்டட் அஸ் கமிஷனர்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அஸ் முனிசிபாலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ முனிசிபாலிட்டி லெவலில் இஓ அப்படிங்கிற ஒரு இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் முனிசிபாலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆர் டெப்யூட்டட் அஸ் கமிஷனர். இங்கேயும் முனிசிபாலிட்டிக்கு கமிஷனர்ஸ் நியமிக்கப்படுறாங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ல. ஓகேவா. அடுத்த நம்ம பார்க்க போகிறது ரூரல் லோக்கல் பாடிஸ் பஞ்சாயத்தோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வில்லேஜ் பஞ்சாயத்து பார்க்க போகிறோம். என்னன்னா லோக்கல் பாடிஸ் ஆஃப் அ வில்லேஜ் ஆக்ட் அஸ் அ லிங்க் பிட்வீன் த பீப்புள் அண்ட் த கவர்மெண்ட். Village is divided into wards based on population. Representatives are elected by the people. Okay. So local village பஞ்சாயத்து லோக்கல் பாடி வில்லேஜஸ் சார்ந்தது. இது பீப்புளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு லிங்கா செயல்படுது. அதே மாதிரி இதை ரெண்டா பிரிக்கலாம். எப்படின்னா ரெண்டால வார்ட்ஸா பிரிக்கலாம். வார்டா இத்தனை வார்டு பிரிச்சிருப்பாங்க இல்லையா, பேஸ்ட் ஆன் பாப்புலேஷனை பொறுத்து. அதே மாதிரி இதோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எலெக்ஷன் மூலியமா தான் எடுக்கப்படுறாங்க. ஸோ எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் இங்கே யார் ரூரல் அர்பன் மிக்ஸ் பெர் லிஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. ரூரலும் இருக்கு, அர்பனும் இருக்கு இந்த லிஸ்ட்ல. ஓகேவா. பஞ்சாயத்து பிரசிடென்ட், வார்டு மெம்பரு, கவுன்சிலரு, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டு கவுன்சிலரு, வேற ஏதாவது இருக்கா? அவ்வளோதான், இந்த 4 பேர். ஸோ இதை மறக்கவே கூடாது. இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா ரூரலுக்குள்ளேயும் வர்றாங்க, ரூரலையும் அர்பனையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. ஓகேவா. ஒருவேளை வார்டு மெம்பர் கவுன்சிலருங்கிறது இதுலையும் என்ன ரூரல்லையும், பஞ்சாயத்து பிரசிடென்ட் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துங்கிறது அர்பன்லையும் வந்துருக்கலாம். அடுத்த பஞ்சாயத்து யூனியன். பஞ்சாயத்து யூனியன்ங்கிறதுனா மெனி வில்லேஜ் பஞ்சாயத் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் ஏ பஞ்சாயத்து யூனியன். ஸோ நிறைய அது ஒரு தனிப்பட்ட வில்லேஜ், நிறைய வில்லேஜ் சேர்ந்தது பஞ்சாயத்து யூனியனா செயல்படுது. இதோட ரெப்ரஸன்டேஷன் அண்ட் எலெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் பஞ்சாயத் 1 கவுன்சிலர். ஓகே. அப்போ கவுன்சிலருங்கிறது கண்டிப்பா இதுல தான் வருது, ஒரு என்ன சொல்றது ரூரல்ல தான் வருது. தீஸ் கவுன்சிலர்ஸ் ஆர் எலெக்ட் பஞ்சாயத்து யூனியன் சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன். ஓகே. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க. இந்த கவுன்சிலர்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து யூனியன் சேர்பர்சனையும் வைஸ் சேர்மனையும் எடுக்கிறாங்க. ஓகேவா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த பஞ்சாயத்து யூனியன் இருக்காரு. ஃபங்க்ஷன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா வேரியஸ் சர்வீசஸ் ப்ரொவைடட் அட் த பஞ்சாயத்து யூனியன் லெவல். பஞ்சாயத்து யூனியன் லெவலில் தான் எல்லா சர்வீஸும் நடக்குது.
ஸ்பெஷல் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா the Nilgiris and the Perambalur district have the lowest number of பஞ்சாயத்து யூனியன்ஸ் 4 each. 4 தான் இருக்கு, ஒவ்வொன்றும் 4 இருக்கு. பெரம்பலூர்லேயும் 4, நீலகிரிலையும் 4. இதெல்லாம் ஃபேக்ட், மறந்துடக்கூடாது. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து இஸ் ஃபார்ம்டு இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் வார்ட்ஸ் அண்ட் பாப்புலேஷன். டிஸ்ட்ரிக்ட் இஸ் டிவைடட் இன்டு வார்ட்ஸ் பேஸ்ட் ஆன் 50,000 பாப்புலேஷன் பெர் வார்ட். ஓகே, ஸோ இங்கேயும் டிஸ்ட்ரிக்ட் என்ன செய்யறாங்க, பிரிக்கிறாங்க வார்டு வைஸா. ஆனால் 50,000 ஒரு வார்டுக்கு 50,000 பாப்புலேஷனாவது இருக்கணும். ஸோ எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் யாருன்னா வார்டு மெம்பர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ஆர் எலெக்டட் பை த வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ இந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கவங்க தான் என்ன செய்யறாங்க, வார்டு மெம்பரை இங்கே செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. அடுத்த இன்டர்னல் எலெக்ஷன். மெம்பர்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் எலெக்ட் த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் கமிட்டி சேர்பர்சன். இதில் இருக்க மெம்பர்ஸ் தான் இதில் இருக்க சேர்பர்சன் செலக்ட் பண்ணுறாங்க. ப்ரொவைட் எசென்சியல் சர்வீஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரூரல் பாப்புலேஷன். பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த டிஸ்ட்ரிக்ட். இதோட வேலைப்பாடுகள் இதுதான். இதோட எலக்டோரல் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது பார்த்துடலாம். லோக்கல் பாடிஸ் ஆர் கவர்ன்ட் பை எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ். ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து எலெக்ட் பண்ணி தான் வர்றாங்க. கான்ஸ்டிடியூன்சிஸ் ஆர் கால்டு வார்ட்ஸ். எப்படி அங்கே கான்ஸ்டிடியூன்சி இருக்கோ அது மாதிரி இங்கே வார்டு இருக்கு. பீப்புள் எலெக்ட் தர் வார்டு மெம்பர்ஸ். வார்டு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அர்பனோட ஹெட் யாருன்னா மேயர். மேயர் ஆஃப் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள். முனிசிபல் கார்பரேஷன் எலெக்டட் பை த பீப்புள். சேர்பர்சனும் எலெக்டட் பை த பீப்புள். ஓகேவா. டைரக்டா இங்க வந்து எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த பீப்புள். இங்க வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் மேயர் செலக்ட் பண்றாங்க. இங்க மக்களே முனிசிபல் சேர்பர்சன் செலக்ட் பண்றாங்க, எலெக்டட் பை த பீப்புள். அடுத்த டெபுட்டி பொசிஷன். கார்பரேஷன் டெபுட்டி மேயர் அண்ட் முனிசிபல் வைஸ் சேர்மன் எலெக்டட் பை தி வார்டு கவுன்சிலர். வார்டு கவுன்சிலர்னால இவங்க 2 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸ் கான்செப்ட். ஆப்ளிகேட்டரி வர்சஸ் டிஸ்கிரிமினேட்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட் பி பெர்ஃபார்ம்டு. டிஸ்கிரிமினேட்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பெர்ஃபார்ம்டு அஸ் பர் ரிசோர்சஸ் அண்ட் ப்ரியாரிட்டிஸ். இது வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. டிஸ்கிரிமினேஷனரி அப்படிங்கிறது இருக்கிற சோர்ஸை பொறுத்தும் எது முன்னுரிமை பொறுத்தும் செயல்படுறது. All local bodies provide service grouped into these 2 types. Functions of the village panchayat. Obligatory function என்னன்னா இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். வாட்டர் சப்ளை, ஸ்ட்ரீட் லைட்டிங், கிளீனிங் ஆஃப் ரோடு, ட்ரைனேஜ் அண்ட் சுவேஜ் பைப் சிஸ்டம், லேயிங் டவுன் ரோட்ஸ், ஆக்டிவேஷன் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம், இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். டிஸ்கிரிமினேட்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்க்கு வச்சா வச்சுக்கலாம், இல்லை காசு இருந்தால் வைக்கலாம், இல்லை தேவை இருந்தால் வைக்கலாம், லைப்ரரி வச்சா வைக்கலாம், பிளே கிரவுண்ட் வைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் அத்தியாவசிய தேவையில வரல. அதான் சொல்றாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சிட்டி முனிசிபல் கார்பரேஷன். இப்போ சிட்டி முனிசிபல் கார்பரேஷனுடைய ஃபங்க்ஷன் வாட்டர் சப்ளை, இங்கே ஸ்ட்ரீட் லைட்டிங்கு, மெயின்டெனன்ஸ் ஆஃப் கிளீன் என்வரான்மெண்ட், பிரைமரி ஹெல்த் ஃபெசிலிட்டி, லேயிங் ஆஃப் ரோட்ஸ், பில்டிங் ஃப்ளைஓவர்ஸ், ஸ்பேஸ் ஃபார் மார்க்கெட்ஸு, ட்ரைனேஜ் சிஸ்டம், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, கார்பரேஷன் ஸ்கூலு, பார்க்கு, பிளே கிரவுண்டு, பர்த் டெத் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸெட்ரா. இது எல்லாமே இவங்களுக்கு தான் வந்து. எக்ஸிக்யூஷன் based on council meeting discussion, the commissioner or the officers assigned to work subordinate officer and other servants, they operate at various level to deliver public works. So council meeting discussionல கமிஷனர் வந்து சபார்டினேட் ஆஃபீஸருக்கு இதை பிரித்து கொடுத்து வேலையை செய்ய சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த ஃபினான்ஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸ். இப்போ ஃபினான்ஸ் எப்படி வருது, ஜென்ரல் ஃபண்டிங் எப்படி வருது, நம்ம கட்ட டேக்ஸ் தான். கவர்மெண்ட் டைரக்ட்லி அலாட்ஸ் ஃபண்ட் டு லோக்கல் பாடிஸ். லோக்கல் பாடிஸ்க்கு டேரக்டாக ஃபண்ட் ஒதுக்குறாங்க. அதே சமயத்தில் லோக்கல் பாடிஸ் ஆல்சோ கலெக்ட் தேர் ஓன் ரெவன்யூ செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெவன்யூ ஆஃப் வில்லேஜ் எதுக்கெல்லாம் நம்ம வரி கட்டுறோம், வீட்டு வரி, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, டேக்ஸ் ஆன் ஷாப்பு, வாட்டர் சார்ஜஸ், ஸ்பெசிஃபிக் ஃபீஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ஸ்பெசிஃபிக் ஃபீஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஃபண்ட்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸெட்ரா, எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டிட்டு தான் இருக்கும். ஓகேவா. அடுத்த ரெவன்யூ ஆஃப் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன். இங்கே ஹவுஸ் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், டேக்ஸ் ஆன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், அதுக்கப்புறம் வெஹிக்கிள் சார்ஜஸ், ஃபண்ட்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட், இதுக்கும் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸெட்ரா. அடுத்த கிராம சபா. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதான் கிராஸ் ரூட்டோட டெமோக்ரஸி, நேச்சுரல் ஸ்டேட்டஸ். கிராம சபா இஸ் ஃபார்ம்ட் இன் எவ்ரி வில்லேஜ் பஞ்சாயத். It is the only permanent unit in the panchayat system. Grama Sabha meeting are held even in small villages. It is a grassroots level democratic institution in village panchayat. ஸோ இது வந்து எல்லா பஞ்சாயத்துலையும் கண்டிப்பாக நடக்கும். இதுதான் பர்மனன்ட் யூனிட். ஈவன் ஸ்மால் வில்லேஜில் கூட இது நடக்கும். கிராஸ் ரூட் லெவல் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டியூஷன், ஒரு அடிப்படை, ஒரு வேறு மாதிரி. ஸோ மெம்பர்ஷிப் அண்ட் பார்ட்டிசிபேஷன். ஹூ கேன் பார்ட்டிசிபேட்? Those who have attained age 18 years, their name must be electoral roll in the same panchayat. Okay. 18 வயசு ஆயிருக்கணும், அந்த பஞ்சாயத்துக்குள்ள அவங்க இருக்கணும். மீட்டிங் conducted 4 times a year. Officials who participate: district collector, block development officer, panchayat president, vice president, ward members. இது பார்த்தீங்கன்னா வார்டு மெம்பர் இவங்களுக்குள்ளே வந்துடுவாங்க. வார்டு மெம்பரோட பிரசிடென்ட், அது பஞ்சாயத்துக்குள்ள வரும், அதோட ஹெட்டு.
ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எல்லா பஞ்சாயத்துலையும் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. பட் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் நிறைய பேர் இருக்கனால கண்டிப்பாக இருப்பாங்க. ரோல் ஆஃப் பீப்புள் கேன் ஃப்ரீலி எக்ஸ்பிரஸ் தேர் நீட்ஸ் அண்ட் கிரீவன்ஸ். ஓகே, அவங்களுடைய தேவைகளையும் குறைகளையும் சொல்லலாம். என்னென்ன டேட்லாம் அந்த கிராம சபா நடக்கும் அப்படின்னா ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, உழைப்பாளர் தினம், காந்தி ஜெயந்தி. ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் கிராம சபா மீட்டிங்ஸ் கேன் பி கன்வெர்ட் அஸ் பெர் நீட் டியூரிங் எமர்ஜென்சி known as ஸ்பெஷல் கிராம சபா மீட்டிங்ஸ். ஓகேவா? இன்னொன்னா இதை 4 நாள் இல்லாமல் வைக்கலாமானா வைக்க முடியும். ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம், வைக்கலாம். அடுத்த ஆக்டிவிட்டி, இது புக்கில் கொடுத்துருக்க ஆக்டிவிட்டிஸ் தான். என்னென்ன குழந்தைகளுக்காக கொடுத்துருக்கு, டீச்சர் கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் விசிட் கிராமம். ஆனால் முக்கியமாக நீங்கள் எத்தனை பேர் படிக்கிறவங்க வந்து கிராம சபா மீட்டிங் நம்மளே எத்தனை நாள் போயிருப்போம்னு தெரியாது. ஆனால் ஒரு நாள் போய் உட்காந்து பாருங்க, என்னெல்லாம் பேசுகிறாங்க, யாரெல்லாம் வர்றாங்க, வாய்ப்பு தான் நம்மளுமே பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஃபேக்ட், எக்ஸாமில் ஃபேக்டாக எழுதுறதுக்கு ஒரு பிரோஜனமாக இருக்கும். அடுத்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் கீ டேட்ஸ். காந்தி விஷன் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட். மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, அவர் வந்து advocated Panchayat Raj as the foundation of the Indian political system, favored a form of government where each village is responsible for its own affair. மகாத்மா காந்தி இதை சொல்லியிருக்காருன்னா advocated Panchayat Raj as the foundation of Indian political system. அந்த இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம்லே பஞ்சாயத்து ராஜை ஃபவுண்டேஷனாக ஏற்படுத்தினவர் மகாத்மா காந்தி. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேவர்ட் எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேர் ஈச் காலேஜ் இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓன் அஃபேர்ஸ். ஒவ்வொரு வில்லேஜும் ஈச் காலேஜ் ஈச் வில்லேஜ் ஓன் அஃபேர்ஸ், ஒவ்வொரு வில்லேஜுக்கும் தனிப்பட்ட பொறுப்பு இருக்கு கவர்மெண்டோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா எனக்டட் ஆன் April 24, 1992. April 24 இஸ் த அப்சர்வ் நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே. என்னைக்கு வந்துச்சோ அது நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டேவா அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜா கிராம சபா இருக்கு, உள்ள 3 tier லோக்கல் பாடி கவர்மெண்ட்ஸ் இருக்கு. வில்லேஜ் பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. மேலே படிச்சோம் இல்லையா, இதுக்குள்ளேயும் ரிசர்வேஷன் இருக்கு. எஸ்பெஷலாக உமன் இருக்கு, வீக்கர் செக்ஷன் இருக்கு, பஞ்சாயத்துக்கு எலெக்ஷன் இருக்கு. எல்லாமே ஸ்பெஷல் ஃபீச்சர் தான். இதுக்கும் கால வரையறை இருக்கு, திருப்பியும் 5 வருஷத்துக்கு ஒரு அந்த மாதிரி. ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு, இங்கேயும் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ ஆக்டிவிட்டி இதுவும் குழந்தைங்க தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிவ்ஸ் அவார்ட் டு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு அவார்டு கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்க்டு டு ஃபைண்ட் அவுட் தேர் வில்லேஜ் ஹாஸ் ரிசீவ்ட் சச் அவார்ட்ஸ். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எந்தெந்த வில்லேஜ் அவங்களுக்குரிய வில்லேஜ்லாம் அவார்டு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த ரோல் ஆஃப் உமன் இன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ரிசர்வேஷன் இன் லோக்கல் பாடிஸ். ஆல் லோக்கல் பாடிஸ் ஹேவ் 33% ரிசர்வேஷன் ஃபார் உமன். மினிமம் 33% கொடுத்தே ஆகணும். 2011 லோக்கல் பாடி எலெக்ஷன்ல 38% ஜெயிச்சிருக்காங்க. 38% ஆஃப் சீட்ஸ் வேர் ஓன் பை உமன். ஓகே, தமிழ்நாடு பஞ்சாயத்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 introduced 50% ரிசர்வேஷன் ஆஃப் உமன் இன் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத்து அமெண்ட்மெண்ட்ல 50% ரிசர்வேஷன் கொண்டாந்துருக்காங்க. எதுக்குன்னா பஞ்சாயத்து ராஜ் உமனுக்கு. ஆக்டிவிட்டி ஃபீல்ட் லேர்னிங். ஃபைண்ட் அவுட் அபவுட் வார்டு மெம்பர்ஸ் ஆஃப் ஒரு ஏரியா, டாக் டு உமன் மெம்பர்ஸ் அண்ட் டிஸ்கஸ் தர் பார்ட்டிசிபேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெயின்ஸில் பயங்கரமாக எழுதுறதுக்கு இந்த மாதிரி ஃபேக்ட்லாம் நமக்கு உதவும். அடுத்த லோக்கல் பாடி எலெக்ஷன் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க். டெனர் பார்த்தீங்கன்னா 5 years தான். ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்கு வந்து 5 years தான் இது. எலெக்ஷன் ஃப்ரீக்வன்சி. எலெக்ஷன் டு லோக்கல் பாடிஸ் ஆர் ஹெல்டு ஒன்ஸ் இன் 5 years. அத்தாரிட்டி யாருன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். எவ்ரி ஸ்டேட் ஹாஸ் ஏ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, அது தெரியும். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் லொக்கேட்டட் அட் கோயம்பேடு, சென்னை. ஓகே, இப்போ லோக்கல் பாடிஸ் ஆஃப் தமிழ்நாடு நம்பர்ஸ் கொடுத்துருக்கு. லோக்கல் பாடிஸ் ஆஃப் தமிழ்நாடு அட் ப்ரெசன்ட் ஆஸ் பர் கிவன் டேபிள் என்னன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து மொத்தமாக 12,525, பஞ்சாயத்து யூனியன் 388, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து 36, டவுன் பஞ்சாயத்து 490, முனிசிபாலிட்டி 138, முனிசிபல் கார்பரேஷன் 21. ஸோ இப்போ இத்தனை இதுவும் இருக்கு. இதுதான் அர்பன் ப்ளஸ் ரூரல். இதை மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வெப்சைட்டில் இருக்குது. இதோட சோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. சில இன்னொரு ஆக்டிவிட்டி நம்ம திங்க் பண்ணுறதுக்கான ஒன்று கொடுத்துருக்காங்க, அனாலிட்டிக்கல் ப்ராம்ப்ட்ஸ்னு சொல்லி. டு யூ திங்க் த அபோவ் நம்பர்ஸ் ஆர் ஸ்டேபிள், ஃபைண்ட் அவுட் அபவுட் த ரீசன்ட் சேஞ்சஸ். இதெல்லாம் வந்து இப்படியே ஸ்டேபிளாக தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, கண்டிப்பாக மாறும். ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பண்ணியிருக்கலாம். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் votes cast by rural and urban voters in the local body election? Encourage analysis of voter participation in rural versus urban areas. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இருக்கிற அந்த ரூரல் அர்பன் ஏரியாவில் எவ்வளோ ஓட்டர் லிஸ்ட் இருக்குது, நம்மளோட வார்டில் எவ்வளோ ஓட்டர் லிஸ்ட் இருக்குது அப்படின்லாம் தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. ஸோ தீமேட்டிக் லைன் ஒர்க்ஸ் கேரிட் அவுட் பை லோக்கல் பாடிஸ் டியூரிங் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அண்ட் அவுட் பிரேக் ஆஃப் டிசீசஸ். ஓகேவா? இது என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டிகேட்ஸ் லோக்கல் பாடிஸ் ரோல்
disaster management and public health response even though details are not elaborated in this except. ஒரே ஒரு செகண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அப்ரோச் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாமே மெயின்ஸில் நமக்கு உதவும். எழுதுறப்ப ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு உதவும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட முக்கியமான இதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒர்க்ஸ் கேரிட் அவுட் பை லோக்கல் பாடிஸ் டியூரிங் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஆன் அவுட்பிரேக் ஆஃப் டிசீசஸ். ஓகே, இயற்கையின் பேரிடர்கள்லாம் நடக்குது இல்லையா, அப்போல்லாம் வந்து லோக்கல் பாடியோட கேரிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு அவங்களால தான் செயல்படுத்த முடியும் இல்லையா. இண்டிகேட்ஸ் லோக்கல் பாடிஸ் ரோல் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பப்ளிக் ஹெல்த் ரெஸ்பான்ஸ் ஈவன் தோ டீடைல்ஸ் ஆர் நாட் எலாபரேட் இன் திஸ் எக்ஸாம். என்ன சொல்கிறது, இதில் கொடுக்கலனா கூட லோக்கல் பாடிஸுடைய பங்களிப்பு டிசாஸ்டர் நடக்கும் போதோ இல்லை பப்ளிக் ஒரு காலரா இந்த மாதிரி நோய்கள் டெங்கு பரவும் போதெல்லாம் லோக்கல் பாடி தான் பயங்கரமாக இறங்கி வேலை செய்யும். ஓகே, தமிழ் டேர்ம்ஸ். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம் அண்ட் கல்ச்சர். ஓகே, ஏன்னா தமிழ் டிரான்ஸ்லேட்டில் இதெல்லாம் கேட்டுடுறாங்க, அதான் ஜாயின் பண்ணியிருக்கேன். டவுன் பஞ்சாயத்துங்கிறது பேரூராட்சி, முனிசிபாலிட்டிங்கிறது நகராட்சி, கார்பரேஷனுங்கிறது மாநகராட்சி, வில்லேஜ் பஞ்சாயத்துங்கிறது கிராம ஊராட்சி, பஞ்சாயத்து ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து தான். ஓகேவா? ஸோ ரீகேப் புல்லட் பாயிண்ட்ஸ் முக்கியம். லோக்கல் பாடி எதுக்குன்னா மக்களுடைய நீட்ஸ் ஆஃப் பீப்புளை சரி பண்ணுறதுக்கு. பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ஆர் ரூரல் லோக்கல் பாடிஸ். டவுன் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன் ஆர் அர்பன் லோக்கல் பாடிஸ். கிராம சபா இஸ் த ஒன்லி பெர்மனன்ட் யூனிட். பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ஹேஸ் ஸ்ட்ரென்தன்ட் லோக்கல் பாடிஸ். இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமே லோக்கல் பாடினால தான் ஸ்ட்ரென்த் ஆகுது. எலெக்ஷன்ஸ் ஆஃப் லோக்கல் பாடி டேக் பிளேஸ் எவ்ரி 5 years. ஸோ ஹிடன் கான்செப்ட் கொடுத்துருக்கேன் யூபிஎஸ்சி லிங்கேஜில். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது எங்கே லிங்க் ஆகுதுன்னு பாருங்கள். தீஸ் ஆர் நாட் டைரக்ட்லி ரிட்டன் பட் ஆர் இம்ப்ளிமெண்ட் யூஸ் ஃபார் யூபிஎஸ்சி. ஓகேவா? 73rd and 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். யூபிஎஸ்சியில் வந்து லோக்கல் பாடியை தனி டாப்பிக்காகவே கொடுத்துருக்கான். ஓகேவா? அதனால் அதில் எப்போனாலும் ஒரு 4-5 கேள்வி வந்துடும் யூபிஎஸ்சியில். ஸோ 73rd என்னன்னா கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் டு பஞ்சாயத்து, 74th என்ன கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு முனிசிபாலிட்டி. 2 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Devolution of powers. Idea that local issues, water, sanitation, roads, primary health, local development are best handled by local bodies. Grassroots democracy and participation government. Grama Sabha is the directly democracy forum where citizen voice needs is monitor implementation. So already சொன்ன மாதிரி கிராஸ்ரூட் அடிப்படை என்ன கிராம சபா தான். உமன்ஸ் எம்பவர்மெண்ட் ஆல்ரெடி சிலபஸ் நிறையா இருக்கு. இன்க்ரீஸ்டு ரெப்ரஸன்டேஷன் இன் லோக்கல் பாடிஸ். பைப்லைன் ஃபார் ஹையர் பாலிடிக்ஸ் டு ஜெண்டர் இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ். ஓகே, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் உமன் இங்கே நடத்தப்படுது. ஸோ ஃபிஸ்கல் ஃபெடரேஷன் அட் லோக்கல் லெவல். ஓன் ரெவென்யூ, டாக்ஸஸ், சார்ஜ், ஃபீஸ் எல்லாம் போடுறாங்க. ஃபண்ட்ஸும் வருது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்லேருந்து. ரெஃபரன்ஸ் இங்கே ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் இருக்குது, இன்ஸ்டியூஷனல் கண்ட்ரோல் இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. அர்பனைசேஷன் அண்ட் அப்கிரேடேஷன். அப்கிரேடிங் முனிசிபாலிட்டிஸ் டு கார்பரேஷன்ஸ். எக்ஸாம்பிள் ஆவடி. ஸோ முனிசிபாலிட்டிலேருந்து ஆவடி வந்து ரீசெண்டாக கார்பரேஷன் ஆகிருக்கு. ரிஃப்ளெக்ஸ் க்ரோவிங் அர்பன் பாப்புலேஷன் ரெவென்யூ. ஓகே, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் பப்ளிக் ஹெல்த் ரோல். ஓகே, ஸோ இது ரெண்டுலேயும் உங்களுடைய பங்களிப்பு பயங்கரமாக இருக்கும். கடைசியில் நம்ம பார்த்தோம். ஸோ மென்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ் டியூரிங் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அண்ட் டிசீஸ் அவுட் பிரேக்ஸ் ஹின்ஸ் அட் கிரிட்டிக்கல் ஃப்ரண்ட்லைன் ரோல் லோக்கல் பாடிஸ் இன்க்ரீஸ் சைஸ் கோவிட் கான்டாக்ட் ஃப்ளூட் எக்ஸெட்ரா. ஓகே, அதாவது என்னென்னா மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க என்னென்னா நேச்சுரல் டிசாஸ்டர்லையும் டிசீஸ் அவுட் பிரேக். ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட்லாம் நடந்துச்சு இல்லையா, கோவிட் வந்ததாக இருக்கட்டும், இல்லை இந்த வருஷம் மழை பெய்யுதுல நமக்கு, இதிலெல்லாம் வந்து லோக்கல் பாடிஸோடைய பங்களிப்பு தான் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க தான் பக்கத்தில் இருக்குது, ஈஸியாக ஆக்சசிபிலிட்டியும் கூட. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க இவங்க மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அப்போ ஓவராலாக இந்த பாடம் முடிஞ்சு விட்டது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியம். இந்த அல்ட்ரா கான்சியஸ் சம்மர்னு கொடுத்தேன் இல்லையா, இது ரொம்ப முக்கியம். இதுதான் மேஜர் கோரு, மறந்துடாங்க. இதை கண்டிப்பாக திரும்ப படி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.